எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் வித் வடகறி. கேட்கும் போதே சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடகறி செய்யறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பை ஒரு பவுலில் போட்டு சுத்தமாக கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா பருப்பு நல்லா ஊறி இருக்கு. தண்ணி எடுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றி இதில் ஒரு பீஸ் இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய் உடச்சி போடணும், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைக்கணும். வடை மாவை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோர்ஸாக தான் இருக்கணும். இப்போ மாவு அரைச்ச பிறகு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அடுத்து வடை செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே வடை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். வடை நல்ல பொன்னிறமாற வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ வடைக்கறி செய்யறதுக்கு வடையெல்லாம் ரெடியாக இருக்குது. பொரிச்ச வடையை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ வடையை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு. வடைக்கறிக்கு வடை ரொம்ப பெருசாக செய்ய தேவையில்லை. இது மாதிரி சின்ன சின்ன வடையாக போட்டிங்கன்னா நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். வடைக்கறிக்கு அடுத்தது ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், அடுத்து இதில் 10 முந்திரி பருப்பு. முந்திரி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுத்து வடைக்கறி செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ, சோம்பு, கல்பாசி, இதில் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போன பிறகு இதில் 4 பெரிய தக்காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வடைக்கறிக்கு நான் தேங்காய் முந்திரி பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அது சேர்க்காம கூட இந்த கறி செய்யலாம். அடுத்து வடை துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ளேம் லோவில் வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அருமையான வடைக்கறி தயாராக இருக்குது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இடியாப்பம் செய்ய நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டியால் கிண்டி விடுங்க.
சுடு தண்ணி ஊற்றுறதுனால கையில் கிண்ட முடியாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி யூஸ் பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். இடியாப்பம் செய்யும்போது நல்ல சூடான தண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அரிசி மாவு கொஞ்சம் வெந்து கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் பிசைஞ்சு விடுங்க. இடியாப்பத்துக்கு சர்க்கரை போட்டு கெட்டி தேங்காய் பால், சம்பல், குருமா நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்பம் அச்சில் போடுங்க. 3/4 அளவு போட்டால் போதும். இன்னைக்கு நான் ஸ்பெஷல் இடியாப்பம் பிளேட் யூஸ் பண்ணுறேன். இதில் மாவு பிழிஞ்சு விடுங்க. உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட் யூஸ் பண்ணலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக உடையாம வரும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இடியாப்பத்தை வேக வைக்கணும். இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. இடியாப்ப தட்டை உள்ள வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அருமையான இடியாப்பம் இப்போ ரெடி. பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு இல்லையா? சூடாக பரிமாறுங்க. அட்டகாசமான இடியாப்பம் வித் வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.